வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜிங்கர் பர்கர். ஜிங்கர் பர்கர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் எடுத்து நல்லா அதை டேப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக. இப்போ எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் ரெட் சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் பவுடர், வினிகர், ginger garlic paste, ginger powder, chili sauce, green sauce and cooking oil, olive oil எடுத்திருக்கேன். சிக்கனை மேரினேட் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருவோம். அதுக்கு ஒரு பவுலில் இப்போ எடுத்துருக்க எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை நீங்கள் மேரினேட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த KFC சிக்கனுக்கு நல்லா மேரினேட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் நைட்டு மேரினேட் பண்ணிடலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்காவது மேரினேட் பண்ணணும். எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலேருந்து ஒரு க்ளீன் ரேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப்படியே நீங்கள் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு சாஸஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது மயோனீஸ், அது கூடவே கெச்சப் அண்ட் ரெட் சில்லி சாஸும் எடுத்துருக்கேன். சாஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஹனி, இதெல்லாம் வந்து நான் ½ ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் குவான்டிட்டி, ஸோ ½ ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸோ பர்கருக்கு சாஸ் ரெடி. இதில் நீங்கள் மஸ்டர்ட் சாஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால். என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஆனியனை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் அண்ட் கேபேஜ் எடுத்து வச்சுக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மைதா எடுத்துருக்கேன் அண்ட் ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், ½ ஸ்பூன் சால்ட் அண்ட் ½ ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பவுலில் வந்து ஒரு முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா சில்டான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் முட்டையை சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பயே முட்டையை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட்டில் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் அந்த எக் அண்ட் மில்க் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் டிப் பண்ணி எடுத்துட்டு தென் மைதா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு நல்லா கோட் கொடுத்துட்டு அகெயின் சேம் ப்ரொசீஜர் பண்ணணும். அகெயின் அந்த சிக்கனை எடுத்து அதே அந்த முட்டை அண்ட் எக் இருக்குல்ல அதிலே ஒருத்தர் டிப் பண்ணிவிட்டு அகெயின் அதே கோட்டிங் தான் கொடுக்கணும் மைதா. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து 2 to 3 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மைதாவை தட்டிட்டு நீங்கள் பிளேட்டில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ சிக்கன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் ரெஸ்ட்டோ வர ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா KFC சிக்கன் மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஒன்றுனா உங்களோட மேரினேஷன் தான் மெயின். ஸோ மேரினேஷன் பண்ணுறது நீங்கள் ஓவர் நைட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும், இல்லை அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு. இப்போ பர்கர் மேக் பண்ணிடலாம். பர்கரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாஸஸ் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சாஸ்லேயே நீங்கள் மஸ்டர்ட் சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னமும் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அது மேலேயே நான் வந்து கேபேஜ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்லைஸ் சீஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்லைஸ் சீஸ் வச்ச உடனே சூடாக இருக்கிற அந்த KFC சிக்கனை மேலே வச்சுருங்க. தென் அதுக்கு மேலே நான் வச்சுருக்கிறது வந்து செடார் சீஸ் வச்சு ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சாவைங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குக்கும்பர் வச்சுருக்கேன். தட்ஸ் ஆல். டாப் பர்கர் பண்ண வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஜிங்கர் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இனிமேல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? இன்னமும் ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.